பத்திரிகையாளர், எழுத்தாளர், இயக்குனர் ராசி அழகப்பன் ஆனந்த விகடன் பத்திரிகையில் பல வருடங்களுக்கு முன் எழுதிய சைக்கிள் என்கின்ற முத்திரை கதைதான் குரங்கு பெடல் என்கின்ற திரைக்கதையாக சிறுவர்களை ஈர்க்கும் படமாக வந்திருக்கின்றது. சிறுவர்களை பற்றிய படமாக வந்திருக்கின்றது. சைக்கிள் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக யாரும் தீண்டத்தகாத ஒரு வாகனமாக சென்றுவிட்டது. ஆனால் 70களில் 80களில் அதுதான் விமானத்திற்கு இணையான மரியாதை கொண்டது. இன்றைய பைக்கை போல தன்னுடைய காதலியை முன்னாலும் உட்கார்ந்து கொண்டு ஓட்டுகின்ற அந்த அழகான காதல் காட்சிகள் எல்லாம் அந்த 70கள் 80களில் சைக்கிளில் நடந்தவைதான். இன்றைக்கு பைக் என்றால் அன்றைக்கு சைக்கிள். சில பெரும்பாலான ஹிந்தி திரைப்படங்களில் தேவானந்த் தன்னுடைய காதலியை பார்ப்பதற்காகவும் காதலியை முன்னாலும் உட்கார வைத்து காதல் டூயட் பாடிக்கொண்டே நடித்த படங்கள், சைக்கிளில் நடித்த படங்கள் நிறைய உண்டு. உதாரணத்திற்கு வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்கின்ற பாடல் ஜெமினி கணேசனும் சரோஜா தேவியும் இருவரும் சைக்கிளில் ஓட்டிக்கொண்டே பாடுகின்ற பாடலாக கல்யாண பரிசு படத்தில் வந்தது. அதே போல புரட்சி தலைவர் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களை என்ற பாடலையும் தன் தங்கையுடன் சைக்கிளில் நடித்திருப்பார். இப்படி சைக்கிளுக்கு ஒரு காலத்தில் மிகப்பெரிய மவுஸ் இருந்தது. சைக்கிளை எல்லோரும் கொண்டாடினார்கள். அது மட்டுமல்ல, சைக்கிளுக்காகவே ஒரு வீட்டில் ஒரு சைக்கிள் வைத்திருந்தார், டெலிபோன் வைத்திருந்தால், ஒரு வானொலி பெட்டி வைத்திருந்தால் அந்த குடும்பம் ஜமீன்தாரின் குடும்பம், மிகப்பெரிய செல்வந்தரின் குடும்பம், மிக செல்வாக்கான குடும்பம் என்று கவனிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு சைக்கிளுக்கு ஒரு மரியாதை இருந்தது. கத்தேரி கிராமத்தில் உள்ள மாரியப்பன் என்கிற சிறுவனும் மற்றும் அவருடைய நண்பர்களும் சைக்கிள் கற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள். அவருடைய தந்தை நடராஜா சர்வீஸ் காளி வெங்கட் போல இல்லாமல் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும், சைக்கிளில் எங்கும் சென்று வர வேண்டும் என்று நினைக்கின்ற மாரியப்பன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கிறான். இந்த ஊரில் இருக்கும் சைக்கிள் ஷாப்பில் வாடகைக்கு சைக்கிள் எடுத்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் அவனது பள்ளியைச் சேர்ந்த வசதியான குடும்பத்து பையனான நீதிமாணிக்கம் புது சைக்கிள் வாங்கி கொண்டு சைக்கிள் கற்றுக்கொள்வதற்கு வருகின்றான். இந்த நிலையில் மாரியப்பன், நீதிமாணிக்கம் இருவருக்கும் இடையே முட்டல் தொடங்குகிறது. யார் முதலில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கிறார்கள் என்பதே மீதி கதை. 5 சிறுவர்களை வைத்து மிக அழகாக ஒரு திரைக்கதையை சொல்லியிருக்கின்றார் இயக்குனர் கமலக்கண்ணன். தந்தையிடம் சைக்கிள் வாங்க கேட்ட தந்தையும், தந்தைக்கு சைக்கிளை கற்றுக் கொடுக்கும் பிள்ளையும், சைக்கிள் என்கின்ற ஒன்று கற்றுக்கொள்வதால் அதன் மூலம் பெறுகின்ற நன்மையும் இந்த படத்தின் மூலமாக உணர வைத்திருக்கின்றார் இயக்குனர். அது மட்டுமல்ல, இன்றைய தலைமுறைக்கு சைக்கிள் ஓட்டுவதும் குரங்கு பெடல் என்றால் என்ன என்பதும் தெரியாது. இன்றைய தலைமுறை சின்ன வயதில் ஒரு சின்ன சைக்கிள் ஓட்டுவதோடு சரி, வளர்ந்து பெரியவர்களானதும் உடனே பைக் கேட்க ஆரம்பித்து பைக் கேட்கிறார்கள், பைக்கில் தான் பறக்கிறார்கள். பைக் தான் அவர்களுக்கு எங்கும் நடந்து செல்லாமல் பைக்கிலே பறக்குகிறார்கள். ஆனால் சைக்கிள் என்பது எத்தனை ஆரோக்கியமானது, அது எந்த அளவுக்கு உடலை வலுவாக்குகிறது. அது ஏழைகளின் வாகனம் மட்டுமல்ல, ஆரோக்கியமான ஒரு வாகனம் என்பதோடு அந்த குரங்கு பெடல் இருக்கிறதே, அது மிக சுவாரஸ்யமான விஷயம். சைக்கிள் கற்றுக்கொண்டு பல தடவை விழுந்து அடிபட்டு அதற்கு பிறகு சைக்கிள் கற்றுக்கொண்டு சைக்கிளில் சவால் விட்டு கைவிட்டு ஓட்டிய பல நடிகர்கள், நடிகைகள் எல்லோருக்குமே சைக்கிள் ஒரு கனவாக ஒரு காலத்தில் இருந்தது. சைக்கிள் கற்றுக்கொள்வது ஒரு சுவையான விஷயமாக இருந்தது. சைக்கிள் கற்றுக்கொள்வதால் உள்ள பயனும் தெரிந்தது. குரங்கு பெடல் என்றால் ஒரு நடுவில் காலை விட்டு அப்படியே ஓட்டிக்கொண்டே மெதுவாக ஓட்டிக்கொண்டே அப்படியே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வது, அதுதான் குரங்கு பெடல். இந்த திரைக்கதையை அழகாக குழந்தைகளுக்காக கொடுத்திருக்கின்றார். இந்த படத்தை
குழந்தைகளின் நாயகன் எஸ்கே அதாவது சிவகார்த்திகேயன் வெளியிட்டிருப்பது மிக பொருத்தமான விஷயம்தான். குரங்கு பெடல் பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.